நீதி நெறி கதைகள். கதையோட தலைப்பு அம்மா கடை தோசை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏலம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ராஜம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு தோசை கடையை நடத்திட்டு வராங்க. வயசுன்னு பார்த்தா ஒரு 70 இருக்கும். உதவி செய்கிறதுக்குன்னு யாரும் இல்லாமல் தனியாகவே கடையை நடத்திட்டு வராங்க. காசு இல்லைன்னு யாராவது சொன்னாங்கனாலும் காசு கொடுக்க வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்கன்னு தோசையை 2 சுட்டு கொடுப்பாங்க. கார சட்னி, தேங்காய் சட்னின்னு 2 வகை சட்னியும் சாம்பாரும் நல்லா தாராளமாக ஊற்றி தருவாங்க. வேணும் வேணும்னு கேட்கும் நாக்கு. அவ்வளோ ருசியாக இருக்கும். தோசையும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு தோசையோட விலை வெறும் 10 ரூபா தான். 2 தோசை சாப்பிட்டாலே போதுன்றும் வயிறு. அவ்வளோ நிறைவாக இருக்கும். வியாபாரத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. போட்டி பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. வயசான அம்மா நல்லா எல்லாத்துக்கும் வாய்க்கு ருசியாக செஞ்சு தராங்களேன்னு பாராட்டி தான் பேசுவாங்க அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம். நாளாக நாளாக கடையில் வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் பாட்டியோட கடை சின்னதில்ல. நிறையா பேரால் உட்காந்து சாப்பிட முடியல. நின்றுக்கிட்டோம் உட்காந்துக்கிட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்கள உட்கார வைக்கிறதுக்குன்னு கூட நிழலாக பார்த்து எங்கேயும் உட்கார வைக்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ராஜம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போட்டுட்டு இருந்த சில நகைகளை அடமானம் வச்சு ஒரு பெரிய கடையாக வாடகைக்கும் பிடிக்கிறாங்க. அது போக வியாபாரம் நல்லா நிறையாவே போகுதில்ல. அதுக்காகவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வயசாயிட்டே போகிறனால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. 2 பேரை வேலைக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. தோசைக்கு மாவரைக்கிறது, சட்னிக்கு உப்பு காரம் போடுறது, சாம்பாரில் பருப்பு எவ்வளோ போடணும், காய்கறி எவ்வளோ போடணும் அப்படிங்கிற அளவு எல்லாத்தையுமே இந்த ராஜம்மாவே கவனிச்சுப்பாங்க. மற்றபடி தோசை சுடுறது, பரிமாறுறது எல்லாத்தையும் வேலை பார்க்குறவங்க 2 பேரும் சேர்ந்தே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜம்மாவுக்கு சத்த ஓய்வு கிடைக்கும். ஏன்னா உட்காந்து கல்லால் காசை வாங்கி போடணும், அவ்வளவுதான். ஆனாலும் உட்காந்துட்டே இருக்கிறது அவங்களுக்கு பொழுதும் போகாது. சரி, நானும் கொஞ்சம் பேருக்கு பரிமாறுறேனே அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கேயும் வந்து பரிமாறுறதுக்கும் வந்துடுவாங்க. இப்படியே தான் தினமும் போயிட்டே இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கும் 300 300 600 ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளத்துக்கு போக மிச்சம் இருக்கிற காசை மட்டும்தான் இவங்க எடுத்துப்பாங்க. சில நாளெல்லாம் இவங்களுக்கு லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சம்பளத்தை மட்டும் சரியாக 300 300 600 ரூபாவை அந்த 2 பொண்ணுங்களுக்கும் கொடுத்துருவாங்க. அதில் எந்த தவறும் நடக்கவே நடக்காது. இவங்க கஷ்டப்படுவாங்களே ஒழிய மற்றவங்களுக்கு காசை கொடுக்காம ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்போ கூட கையில் காசு இல்லைன்னு வர்றவங்களுக்கும் தோசையை இலவசமாக தான் தந்துட்டுருக்குறாங்க. தனக்கு நஷ்டமாகுமே, லாபம் இல்லாமல் போயிடுதேன்னு நினைக்கவே மாட்டாங்க. கடையில் வேலை செய்கிற 2 பொண்ணுங்களும், அம்மா என்னம்மா நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் இலவசமாக தந்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி காசு நிற்கும், எங்களுக்கு எப்படி சம்பளத்தை தருவீங்க? நாளுக்கு நாள் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடையை இழுத்து மூட வேண்டியதாக போயிடும். இப்போ இருக்கிற காலத்துக்கெல்லாம் காசு இல்லைன்னு சும்மா சொல்லுவாங்க. யார் கையில் தான் காசு இல்லை? எல்லாம் சும்மா பொய்யுமா. காசை வாங்கிட்டு தோசையை கொடுங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி வேற யாரும் உங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களோட பேத்திகளாக நினச்சி நாங்கள் சொல்கிறத எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும். நம்மளும் பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த ராஜம்மா, அட என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நான் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு வேளை சாப்பாடே எனக்கு அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுலேயும் நாங்கள் கம்பரிசியில் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அரிசியில் செய்கிற சாப்பாடுன்னா அவ்வளோ அம்புட்டு ருசியாக இருக்கும். அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுவோம் தெரியுமா? அப்படி கஷ்டத்தில் வளர்ந்தவ தான். கஞ்சி குடிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசைப்படுவேன். அப்போது இட்லி தோசைக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஏங்கியிருப்பேன்னு பார்த்துக்கோ. அதனால தான் பசின்னு வர்ற யாருக்கும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு நான் தோசையை இலவசமாக தரேன். இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் லேசாக பேசிடுறீங்க. அதெல்லாம் அந்த காலம், இது இந்த காலம்.
உங்களுக்கு நான் சம்பளத்தில் எந்த குறையும் வைக்கலல்ல. அப்படி இருக்கும் பொழுது என்னை நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னெலாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் காசை கொடுத்துடுவேன். அதிலெல்லாம் நீங்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டியதில்லை. நான் செய்கிறத செஞ்சுட்டே தான் இருப்பேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. ஓஹோ! அப்படியாம்மா? அப்படின்னா எனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. நானும் நீங்கள் வயசானவங்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால் நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்பீங்கன்னு பார்த்தா, ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சிட்ருக்கிறீங்க. லாபம் சுத்தமாக இல்லாமல் போயிட்டுருக்கு. நாங்கள் வேலை செய்கிறோமே, அப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதுக்கப்புறமும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரமாட்டேம்மா அப்படின்ட்டாங்க ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? சம்பளத்தில் ஏதாவது குறை வச்சாங்களா, இல்லை வேலைகளை தான் அதிகமாக வாங்கினாங்களா? தாமதமாக வந்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களே சமாளிக்கிறாங்கல்ல. திடீர்னு விடுப்பு வேணும்னு கேட்டால் கூட அவங்க எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் சரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் உனக்கு வேறு எங்கே போய் வேலை கிடைக்க போகுது? முதலாளி மாதிரி நடந்துக்கல. அவங்க நம்மளை பேத்திகளாக தான் நினைக்கிறாங்க. பேசுறதில் நிதானத்தோட பேசு. ஏதாவது பேசிட்டு நீ தான் வருத்தப்படுவ. அவ்வளோ பெரிய வயசான அம்மாவை இப்படியெல்லாம் நீ நோகடிச்சு பேசியிருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் பேசாத, அந்த அம்மாட்ட இப்போவே மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த ராஜம்மா, இல்லைல்லம்மா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அதெல்லாமே நியாயம்தான். ஆனால் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் செய்கிற செயல்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அவங்க விருப்பத்துக்கு தான் அவங்க இருக்க முடியும். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. அவங்க விருப்பம் போலயே அவங்க இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த பொண்ணு, இப்போ கூட பார்த்தியா, அந்த அம்மா உன்னை ஏதாவது குறை சொன்னாங்களா? உனக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ கூட மனசை மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இங்கேயே நீ வேலை பார்க்கலாம், உனக்கும் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, அதெல்லாம் எனக்கு முடியாது. நான் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறதா தான் இருக்கிறேன். இங்கெல்லாம் என்னால் இதுக்கப்புறமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாது. எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதமுமே கஷ்டம்தான். நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அந்த பொண்ணு. விடுமா விடு, எதுக்கு அவங்கள நீ மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிகிட்ருக்கிற? அவங்களுக்கு சங்கடமாக இருக்க போகுது. போகிறாங்கன்னா போகட்டும்மா, போகிறவங்கள தடுக்க முடியாது. சரி சரி அலமேலு, கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க பாரு, 2 தோசையை ஊற்று. பாவம் எவ்வளோ நேரம்தான் காத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல அவங்க காத்துட்ருக்கணும்னு அவசியமே இல்லையே. சீக்கிரம் முருகலா, சூப்பராக 2 தோசையை போட்டு கொடுமா அப்படிங்கிறாங்க. ஆ சரிம்மா சரி அப்படிங்கிறாங்க அலமேலுவும். உடனே அந்த இன்னொரு பொண்ணு, நான் இவ்வளோ சொல்லியும் கடையிலேருந்து போகாதம்மா, சம்பளத்தை கூட்டி தரேன்னு ஒரு வார்த்தை கூட அந்த கிழவி சொல்லவே இல்லைல்ல. சரி இருக்கட்டும், இதுக்கப்புறமும் நான் இந்த கடையில் எந்த நாடகமும் நடத்த போகிறதே கிடையாது. நானே ஒரு கடையை திறக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் உள்ளேயே அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுறது, என்ன கடை வைக்கிறது? அந்த கிழவிக்கு எதிராக தான் வைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தோசை கடை தான் சரியாக இருக்கும். தோசை கடையவே ஆரம்பிக்கிறேன். அவங்க கடையில் ஒரு தோசையோட விலை 10 ரூபா இல்லை, நான் 8 ரூபாய்க்கு தரேன். அப்போனா என்னோட கடைக்கு தானே கூட்டம் வரும். அவங்களுக்கு வியாபாரம் ஆகாது, கடையை மூடிட்டு போக வேண்டியது தான். அப்போதான் நான் யாருன்றது அவங்களுக்கு புரியும். இப்போவே போய் நான் வாடகைக்கு கடையை பிடிக்கிறேன்னு கடையவும் வாடகைக்கு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடையெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தோசை செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. இந்த ராஜம்மாவும் நல்லபடியாக கடையை திறந்துட்டாங்க. வழக்கம் போல் நல்ல வியாபாரம். அவங்க, இன்னைக்கு நாம் விலையை 8 ரூபாய்க்கு வைப்போம், 10 ரூபாயை விட 8 ரூபான்றதே நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும். முதல்ல தான் 2 பேர் கடைக்கு வேலையாளாக இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் தானே. அவங்களுக்கும் தாராளமாக கொடுத்துக்கலாம், நமக்கும் லாபம் நிறையாவே கிடைக்கும்னு 8 ரூபாவாக மாற்றிட்டாங்க. எதிர்கடையிலையும் ஒரு தோசை கடைன்னு ஒரு போர்டு இருக்குது. ஓஹோ, இங்கேயும் தோசை கடை தான் வரப்போகுது போல இருக்குதே. அதுலேயும் கடை பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குதே. ஆ, நம்ம கடையில் வேலை பார்த்தவங்க தான். சரி, நடத்தட்டும் நடத்தட்டும், நல்லா இருக்கட்டும்.
சொந்தமாக வியாபாரம் பார்க்கணுன்னு ஆசை போல இருக்குது. அதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அங்கே வேலை பார்க்குற அலமேலு, அம்மா அங்கே பார்த்தீங்களா, கடை யார் கடைன்னு தெரியுதா? நேற்று வரைக்கும் உங்கள்கிட்ட வேலையாளாக வேலை பார்த்துட்டு இருந்தாளே அவளோட கடை தான். அதுவும் புதுசாக அவளாவே முதலாளியாக வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறா போல இருக்குது. பார்க்கட்டுமா, யாருக்கு வியாபாரம் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். அவளுக்கே தோணும் நாம் ஏன் இப்படி பேசணும், வேலையை விட்டு போகணுன்னு சங்கடப்படுவா. அதுக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடிட்டு இருக்கா போல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் ஏய் விடு அலமேலு, அதனால் என்ன இருக்குது, அவங்க ஆசைப்படி பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எதிர்கடையும் திறந்துட்டாங்க. நல்லா மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு தோசையை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. என்னது, புது தோசை கடை மாதிரி இருக்குதே. நேற்று வரைக்கும் அந்த எதிர்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு தானே புதுசாக சொந்தம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல இருக்குது தோசை கடையை. சாப்பிட்டு தான் பார்ப்போமே, புது வகையான ரகங்கள் ஏதாச்சும் தோசையில் போட்டிருக்குறாங்களான்னு தெரியும்னு பார்க்குறாங்க. எதிர்கடையில் இருந்துக்கிட்டே அந்த பொண்ணு, ஓஹோ இந்த கிழவியும் 8 ரூபான்னு மாற்றிட்டாங்களா, அது எப்படி, இத்தனை நாள் 10 ரூபான்னு தானே வச்சுருந்தாங்க, இப்போ மட்டும் எப்படி திடீர்னு 8 ரூபாய்க்கு விலையை குறைச்சாங்க? யார் சொன்னது நான் கடை திறக்கிற விஷயத்த? சரி இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன தான் விலையை குறைச்சாலும் எனக்கு தான் வியாபாரம் ஆக போகுதுன்ட்டு தோசையை சுடுறாங்க. ஒருத்தர் அந்த பொண்ணோட கடைக்கு போய், என்னம்மா 2 தோசையை போடு, சுட சுட முருகலாக இருக்கணும், இல்லாமல் சட்னி சாம்பார் எல்லாம் தாராளமாக தருவீங்கள்ல, சீக்கிரம் போடுமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, மொறுன்னு தான் இருக்கும், அப்போ பின்ன எப்படி இருக்கும் தோசை, இட்லி மாதிரியாக இருக்கும் இல்லை சட்னி மாதிரி இருக்குமா? எல்லாம் தாராளமாக தான், நீங்கள் கொடுக்குற விலைக்கு ஏற்ற மாதிரி தான் சாம்பார் சட்னி எல்லாம் கொடுக்க முடியும். முதல்ல உட்காருங்க, உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்னு கேட்குறாங்க. 2 தோசை போடுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி இதோ உட்காருங்க, தோசையை சுட்டு கொண்டாரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் சட்னி கார சட்னியை வச்சு எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க, முதல்ல காசை கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீனு 2 தோசைக்கு இவ்வளோ கெராராக பேசிகிட்ருக்கிறியே, சாப்பிட்டுட்டு தான் காசை தர்றேனே, சாப்பிட விடாமா, பசியில் தானே வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போங்க, அடுத்து வர்ற கஸ்டமரெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா, கோவப்படாமல் கார சட்னியும் கொஞ்சம் சாம்பாரும் ஊற்றுங்க, சாப்பிட்ட உடனே இடத்த காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எல்லா சாம்பாரையும் சட்னியும் குடமாக ஊற்றிக்கிட்டே இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் எங்கே கொடுக்கறது? நீங்கள் கொடுக்குற 8 ரூபாய்க்கு வெறும் ஒரு தோசை தான் வரும். சட்னி சாம்பாரெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கும் நீங்கள் தான் பணம் கொடுக்கணும். கூட ஒரு 5 ரூபா கொடுங்க, சாம்பார் சட்னி ஒரு கரண்டி ஊற்றுறேன் அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே, வேண்டவே வேண்டாம், இந்த சட்னி சாம்பாரை வச்சே நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அதையே வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு, இந்தாம்மா காசு 2 தோசைக்கும் அப்படின்னு காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த கடையில் நடக்கிற விஷயத்த பார்த்துட்டே இருந்த இன்னொருத்தர், அட கடவுளே, இந்த கடைக்கு நம்ம போயிடவே கூடாது, இப்போ வந்து சாப்பிட்டவரே தட்டு தடுமாறி ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு, நான் அவ்வளோதான், எனக்கு சாம்பார் சட்னி நிறையா இருந்தால் தானே இறங்கும், இந்த கடை நமக்கு வேலைக்கே ஆகாது, காரசாரமாக பேசுனா எப்படி கடைக்கு போக முடியும்னு அந்த கடையை விட்டுட்டு நமக்கு நம்ம ராஜம்மா கடை தானே ராஜம்மா கடைக்குள்ளே நுழையிறாங்க. ராஜம்மா கடையில் கூட்டமோ கூட்டம், அவ்வளோ அலை மோதுது. அதுவும் இப்போ 8 ரூபா நோனியும் சாம்பார் சட்னி ரொம்ப தாராளமாகவும் இருக்குது, ருசியும் நல்லா இருக்குது. எப்பவும் அம்மா கடைன்னா அம்மா கடை தான், வேறு லெவல் பண்ணுவாங்க அம்மா. வயசான அம்மாவாக இருந்தாலும் எவ்வளோ தாராள மனசு, பாசமாக பேசுவாங்க, கொஞ்சம் கூட கோபமே படமாட்டாங்க. இப்போ நான் காசு இல்லாமல் போனால் கூட சும்மா சாப்பிட்டுட்டு வரலாம், ஆனால் அவள் கடைக்குள்ளே போனேன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு ராஜம்மா கடைக்குள்ளே நல்லா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. எதிர்கடையில் மாவெல்லாம் புளிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு, சட்னி சாம்பார் எல்லாமே புளிச்சிடுச்சு. சுட்டு வச்ச 2 தோசையும் அவங்களே சாப்பிட்டுக்கிட்டாங்க. என்னடா இது, வியாபாரமே ஆக மாட்டேங்குதே, நஷ்டமாயிடும் போல இருக்குதே, கடைக்காக நான் போட்ட எல்லா காசும் வீணாக போகுதே, புளிச்சு போகுதே மாவெல்லாம், நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லா மாவையும் குடிக்கவா முடியும், வீணாக போதே. அந்த அம்மாட்ட வேலை பார்க்கும் பொழுது நல்லா இருந்தேன், இது எல்லாமே எனக்கு தேவை தான். நேற்றே அலமேலு சொன்னா, நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுருந்துருக்கலாம்,
அந்த அம்மாவையும் நோகடிச்சிட்டேன். அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்தானதுன்னு இப்போ தான் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பணம் இருக்குதுன்னு நான் ஆடினேன். இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்குது. ஆனால் திரும்பவும் நான் அந்த அம்மா மூஞ்சில் முழிச்சு எனக்கு வேலை போட்டு தாங்கன்னு கேட்க முடியுமா? அதை விட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாதே. சரி, நாம் வேற எங்கேயாச்சும் தான் வேலைக்கு போகணும்னு அந்த கடையை இழுத்து மூடிட்டாங்க. மறுநாள் ஆயிடுச்சு. வழக்கம் போல் ராஜம்மா கடையை திறந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்குது. எதிர்கடையில் என்ன அந்த பிள்ளை கடை இன்னும் திறக்கலன்னு பார்க்குறாங்க. பார்த்தா பூட்டின கடை பூட்டியபடியே தான் இருக்குது. 2 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, மாத கணக்காயிடுச்சு. கடை மூடின கடை மூடியபடியே தான் இருக்குது. அந்த பொண்ணும் எங்கெங்கேயோ வேலைக்கெல்லாம் தேடி போயிட்டா. ஆனால் எங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியில் ராஜம்மா கடைக்கே திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து ராஜம்மா கடையிலேயே வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்கோபம் ஆபத்தானது. அது அழிவை மட்டும்தான் தரும். அதனால் யாரையும் உதாசீனப்படுத்தவே கூடாது. பேராசைப்படக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டத்தை தரும். அதனால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.